அன்பு உறவுகளுக்கு வணக்கம். கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு உள்ளபடி அப்படியே உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நான் வந்து 1,5 கிலோ வடகம் திரித்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 2 லிட்டர் நல்லெண்ணெய், நயா நல்லெண்ணெய். அதில் இப்போ 1,5 லிட்டர் எண்ணெய் ஊற்றுறேன். பார்த்துக்கிடுங்க. ஒரு 25 கிராம் வெந்தயம் அதில் போடுறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெந்தயம் வெடித்ததுக்கப்புறம் பீசிக்காயும் ஒரு 50 கிராம் போடுறேன். அதில் ஒரு குத்து கருவேப்பிலை போடுறேன். அப்புறம் நான் திரித்து வச்சுருக்க வடகத்தை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். நல்லா வறுக்கணும். ஃபஸ்ட்டு ரஃப்பாக இருக்கும். நல்லா வறுபட்டுச்சுன்னு வைங்களேன், அது பொறு ஆயிரும், நல்லா விட்டுரும், உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது 200 கிராம் வத்த குழம்பு மசாலா, ஒரு 100 ஜீரக பொடி, ஒரு 1/4 கிலோ மல்லிப்பொடி, ஒரு 100 கிராம் சாம்பார் பொடி, ஒரு 50 கிராம் மிளகு பொடி. இதை அதே கொதிக்கிற எண்ணெயில் போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிடணும். மசாலா வாடை போகிற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ணி நல்லா இதாகிடுச்சா, இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு பூடு, வெள்ளைப்பூடு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுருக்கேன் பாருங்கள். அப்புறம் ஒரு 100 கிராம் இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டு அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வசக்கணும். பச்சை வாடை போனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். புளி தண்ணி ஃபஸ்ட்டு விட மாட்டேன். புளி தண்ணி ஃபஸ்ட்டு வேக விட்டால் அந்த மசாலா வாடையெல்லாம் போகாது. நல்லா மசாலா வாடை கொதித்து வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி அதில் ஊற்றுவேன். புளி தண்ணியை பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறேன், கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுங்க. புளியை நல்லா கரைச்சி பாருங்கள், அருமையாக இருக்குது. இப்போவுமே அருமையாக இருக்குது. புளி தண்ணி இது ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான அளவு புளிசாறு ஊற்றிக்கிடுங்க. புளிசாறு தேவையான அளவு ஊற்றிக்கிடுங்க. எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப அதிகமாகிடக்கூடாதுல்ல. இதுக்கு கருப்பட்டி போடணும். நம்மக்கிட்ட கருப்பட்டி இப்போ இல்லை, அதனால் மண்டவெல்லம் போட்டிருக்கோம். கொஞ்சம் இந்த காரம் எல்லாம் இது கிட்டத்தட்ட ஒரு கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பிரசவலைங்க மாதிரி. நான்லாம் போனோம்னா கல்யாண வீட்டுக்கு இதுதான் சாப்பிடுவேன், வத்த குழம்பு தான் சாப்பிடுவேன். இந்த ஸ்டேஜில் எள்ளு நல்லா வறுத்து பொடி பண்ணி திரித்து போட்டிருக்கேன். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. தாளிசம் போட்டாச்சு. சுண்டை வத்தை தனியாக வறுத்து போடுங்க. ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கசப்பாயிரும் வத்த குழம்பு. இதுதான் கல்யாண வீட்டு வத்த குழம்பு. இந்த ஸ்டேஜில் நான் 6 லிட்டர் எண்ணெய் மேலே ஊற்றுறேன். காயாமல் இருக்கணும்ல வத்த குழம்பு. அதுபோக தேவையான அளவுக்கு நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிடுறேன்.